எர்லி மார்னிங் வந்து சன்ரைஸ் பார்க்கலாம்னு சொல்லிட்டு மெரினா பீச்சுக்கு போயிருந்தேன். அப்போ நான் பார்த்தோம்னாக்கா அங்கே ஒரு மீன் கடையில் வலை வீசி மீன் பிடிக்கிறத பார்த்தேன். சரி அவங்க எப்படி தான் மீன் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்ணலாம் சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்சர்வ் பண்ண பாருங்கள். அவங்க வந்துட்டு ஒரு எந்த ஒரு வேலையும் செஞ்சாலும் நேர்த்தியாக செய்யணுன்றது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த வலையெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு ரிதர்சல் பார்க்குறாங்க கீழே வெள்ளம் விரியுதான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் கொஞ்சம் ஆழமான பகுதி கடலில் இறங்கினதுக்கு அதில் அந்த வலையை வந்து கையால் வீசுகிறாங்க, நல்லா விரித்து வீசுகிறாங்க. வீசி பார்த்தாலும் இது எப்படின்னா லக்கு தான், அவ்வளவு இது லக்கு தான் கொடுத்து கடலில் என்ன தராலும் அதுதான் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க வீசி வீசி பார்க்குறாங்க. ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது வீசுகிறாங்க, இழுக்கும்போது பார்த்தீங்களாக்கும் எதுவுமே வரல. வெயிட் பண்ணி பார்த்து இழுக்கிறாரு காட்டு வலையை, மெதுவாக இழுக்கிறாரு. அறுக்காமல் அலைக்குள்ள போராட்டத்துலேயும் மெதுவாக இழுத்துட்ருக்காரு. அது அவங்களுக்கு ப்ராக்டிஸ் ரெகுலராக பண்ணி பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. எதுவும் மாற்ற மாதிரி தெரியல. அப்புறம் வலையை வலிக்கிறாரு பாருங்க, மெதுவாக வலிக்கிற பக்குவமாக. ஏதாவது மீன் கிடைக்குமா, அவருடைய அந்த நாள் தேவையை நிறைவேற்றுமான்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில் அந்த வலையை பிடிச்சி இழுத்துட்ருக்காரு. இழுக்கும்போது வலை வந்து ஒரு 50 கடை தரையில் இருக்க மட்டும் இருக்குது. அதாவது பக்குவமாக அந்த அலையில் இருக்காமல் இருக்குன்னு சொல்லிட்டு இழுத்துகிட்டே இருக்காரு. அப்போ என்ன மீன் மாட்டுதான் மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த வலையில் அந்த மீன் பொறுமையாக இருக்கு, வலிச்சுட்டு தான் இருக்காரு. இன்னும் வலை தெரிஞ்ச மாதிரி தெரியல. அந்த மாதிரி அப்படி இது வந்துடுச்சு. ஆனால் ஏமாற்றம் தான் மிச்சம். வலையில் மீன் எதுவும் மாட்டல இருக்குது. திருப்பியும் அவர் என்ன பண்ணுறாருன்னா கரைக்கு அந்த வலையை கொண்டு வந்து அதில் சிக்கு இருக்குதா என்னன்னு செக் பண்ணிவிட்டு அதில் இருந்து இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு திருப்பி அதை ரிஹர்சல் பார்த்துட்டு அந்த கீழே இருக்க மண்ணெல்லாம் கழுவி விட்டு கடலுக்கு திருப்பி நம்பிக்கையோடு எடுத்துகிட்டு போகிறாங்க. அவருடைய நம்பிக்கை இந்த ஆர்டிஸ்ட் பயிரிச்சுவாங்க. ரயில் பார்க்குற பார்த்திங்கன்னா அதுதான் ஒரு புரியுதாக என்ன செக் பண்ணி பார்த்துட்டு தான் போகிறாங்க. நம்ம சும்மா ஜென்ரலாக போயிட்டு வரான்னு நினச்சா இல்லை, அவங்களும் அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் ப்ரோட்டோகால்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பிறகு அந்த இடத்துல மீன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வேறு இடத்துக்கு போவோம் சொல்லி வேறு இடத்துல போய் மீன் ட்ரை பண்ண போகிறாரு. அங்கேருந்து ஒரு 50 மீட்டர் தாண்டி வந்து மீன் வலை போட்டிருக்காரு. சரி, இந்த இடத்துல ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நானும் அங்கே பொறுமையாக இருந்து பார்த்துட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு அரை மணி நேரம் நான் வாட்ச் பண்ணியிருப்பாரு. அதுதான் சொல்லலை, ஒரு பொறுமைக்கு கிடைக்கும் பலன், அப்புறம் விடாமுயற்சி, தொழில் நேர்த்தி, இது எல்லாமே இது வந்து ஒரே சிறந்த உதாரணமாக போயிடுது. இந்த ஒரு வீடியோ அவர் எப்படி அந்த செய்யும் தொழிலை தெய்வன்ற மாதிரி எவ்வளோ முயற்சியாக நேர்த்தியாக பண்ணுறதுன்றது ஒரு டெக்னிக்கு. அப்புறம் கிடைக்கலன்னா அதே இடத்துல விட்டுட்டு போகவும் இல்லை, ட்ரை பண்ணுறாங்க, இப்பவும் கிடைக்கல. அது மீன் கிடச்சிருக்கு போல இருக்குது பாருங்கள், மீன் துளுது பாருங்கள். அந்த இதில் வலைக்கில் அவர் இடுப்புக்கிட்ட ஒரு மீன் துளிட்டு இருக்கு பார்த்திங்கன்னா, கிடச்சிருச்சுது. ஸோ முயற்சியோட ரிகல்ச்சடையாருன்ற மாதிரி அவரும் தொடர்ந்து முயற்சி பண்ணிவிட்டு அந்த மீனை எடுத்துட்டார். என்ன மீனுன்ட்டு அவரை பார்த்துட்டு கேட்டப்போ அது வந்து கெண்டை மீனுன்னாரு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் முடிச்சிட்டாரு. முயற்சி, மாற்றி யோசிக்கிறது, இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த உதாரணம். காலையிலேருந்து அவர் பிடிச்சி நிறைய மீன் பிடிச்சி வச்சுருக்காரு.